வணக்கம். இது உங்கள் எஸ்பி தமிழ் ஆன்லைன் சேனல். கலைஞர் கனவு இல்லம் வீடு வழங்கும் திட்டம் 2024. இது ஒரு இலவச வீடு திட்டம். ஒவ்வொரு வீட்டின் மதிப்பு ரூபாய் 3.5 லட்சம். தகுதி என்ன, யார் விண்ணப்பிக்கலாம், முழு விவரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் கனவு இல்லம் இந்த திட்டம் தமிழ்நாட்டின் இலவச வீடு வழங்கும் திட்டம் என்று சொல்லலாம். வரும் காலகட்டத்தில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கு தமிழ்நாட்டின் ஏழை எளிய மக்களின் குடிசை வீட்டை கான்கிரீட் வீடாக மாற்ற இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் வரும் 2030க்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் தமிழக அரசின் மூலம் கட்டித்தரப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வீடு கட்டுவதற்கு தேவையான 3,50,000 பணத்தை தமிழக அரசே ஒட்டுமொத்தமாக வழங்குகிறது. இதற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடியில் சமையல் அறையுடன் இருக்க வேண்டும். 300 சதுர அடி RCC கூரையுடனும் மீதமுள்ள 60 சதுர அடிக்கு தீப்பிடிக்காத கூரையாக அமைக்கப்பட வேண்டும். வீட்டின் சுவர்கள் செங்கல், இன்டர்வல் பிளாக், பிரிக், ஏசி பிளாக் உள்ளிட்டவற்றால் கட்டப்பட வேண்டும். வீட்டின் சுவர்கள் நாட்டு செங்கற்கள், இன்டர்லாக் பிளாக்குகள் ஆகியவை மற்றும் சிமெண்ட் கலவை பயன்படுத்தி கட்ட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் மண்கலவை பயன்படுத்தக்கூடாது. மண் கலவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் கிராம ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு இத்திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் இடம்பெற்றுள்ள குடிசை வீடுகள் விவரம் TNRD இணையதளத்தில் வெளியிட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. தற்போது குடிசை வீடுகள் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், மின்னஞ்சல் முகவரி அனைத்தும் தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தில் பட்டியல் உங்கள் பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற ஆன்லைனில் டிப்ஸ் என்ற இணையதளத்தில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண மூலிமா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். மேலும் இந்த திட்டத்தில் நீங்கள் புதிதாக அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா CM ஹெல்ப்லைன்ற வெப்சைட்டுக்குள்ளே போய் மனு மூலம் தெரிவிக்கலாம். அந்த மனுவில் நாங்கள் குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்று அதன் போல் தகவலை உள்ளிட்டு நீங்கள் மனுவாக எழுதி அனுப்ப முடியும்.